எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடரும். நேற்றைய வகுப்புல மறைபொருள்களை பற்றி தியானிப்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். மிக மிக முக்கியமான ஒரு தியான வழிமுறை. நம்முடைய வாழ்வின் பயணத்தை ஆன்மீக தன்மையில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறை அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மனசுல விருப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல முறை பேசியிருக்கோம். விருப்பங்கள் இல்லாத மனிதனே இருக்க முடியாது. தேவைகள் இல்லாத மனிதனே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை. தேவையே இல்லாத ஒரு மனிதனா இருக்கணுங்கிறதும் ஒரு தேவை தானே. சரியா? அதனால விருப்பம் என்பது மனித இயல்பு. அந்த இயல்பு நீக்கிவிட்டு நாம் இருக்க முடியாது. இந்த விருப்பங்கள்ல நமக்கே தெரியாம நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா, மரணத்தோடு நம்முடைய ஆன்மாவினுடைய இருப்பு நிறைவு பெற்றுவிடக் கூடாது என்ற விருப்பம் நம்முடைய மனதில் இருக்குது. மரணத்தை கடந்தும் நம்முடைய இருப்பு என்பது உயிர் பெற வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆழமான மறைவான விருப்பம் நமக்கு இருக்கு. மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. ஆனா இந்த உலகத்துல அது ஒரு தவிர்க்க முடியாத வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நடந்துட்டு போட்டோம். ஆனா நான் வேற அடிப்படையில இருந்தே தீருவேன் அப்படின்ற விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் மறுமையை பற்றிய பேச்சுக்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையில மரணத்தை கடந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வேற மொழிகள்ல சொல்லுவாங்க. ஆனா அடிப்படை என்னன்னா, மனிதனுக்கு அவனுடைய இருப்பை சிதைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லை. மரணம் நிகழ்ந்தாலும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இப்படிதான் அவன் நினைக்கிறானே தவிர தான் அழிந்து போவதை அவன் விரும்பவில்லை. இது மனித மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான விருப்பம். இத தமிழ்ல மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. மறுமை அப்படின்னா மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை மறுமை. இந்த மறுமையின் மீது ஒவ்வொருவருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னொரு அத்தாட்சி என்ன தெரியுமா? ஆன்மீக ஈடுபாடு. ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு வருதா இல்லையா? தியானம் பண்ணணும், நன்மைகளை செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும், நேர் வழியில நடக்கணும். இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்த உலகத்திலேயே நல்லபடியா வாழ்றதுக்காகவும் தான். ஆனா அது மட்டுமே இல்ல. அதை தாண்டியும் நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்கு இப்பயே சில செயல்களை செஞ்சு வச்சுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கம். இல்லாட்டினா இப்ப வயசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் தாங்க இருக்கு, இனிமேல் நான் தியானம் பண்ணி என்ன நல்லா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா அந்த நமக்கே தெரியாத அந்த மறைவான ஆழமான விருப்பம் மறுமையின் மீது நாட்டம் கொண்டதாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இம்மையில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நேர் வழியில், ஆன்மீக வழியில், மனசாட்சிக்கு முரண்பாடுகள் இல்லாத வழியில் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அதன் மீது ஒரு நாட்டம். இப்போ அந்த மறுமையை பற்றிய உணர்வு நமக்குள்ள இருக்குதுன்னா, அந்த உணர்வு சும்மா இருக்காது. இப்போ மறுமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறத இன்னொரு சாமியார் கிட்ட போயோ அல்லது வேற ஆள்கிட்ட போயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா உங்க உணர்வே அதற்கான சாட்சியாக இருக்கிறது. அது இருக்கிறது என்பதற்கான சாட்சி உங்களுடைய அந்த ஆழமான உறுதியான விருப்பம் தான். ஒரு செத்த வீட்டுக்கு போனா கூட அவர் நம்மளை விட்டு தாங்க போயிட்டு இருக்காரு, நிம்மதியா இருப்பார். நம்மளை விட்டு போயிட்டார்ல, இனிமேல் அவருக்கு நிம்மதிதான். அதுதான் அதோட மறைவான அர்த்தம். நம்மளை விட்டு போயிட்டாருங்க, எஸ்கேப் ஆயிட்டாருன்றதுதான் அப்படி சொல்றோம் வருத்தப்பட்டுக்கிட்டு. அழுகும்போது கூட என்னை விட்டுட்டு போயிட்டியேப்பா அப்படின்னு தான் அழுவுமே தவிர, நீ அழிஞ்சு போயிட்டியே அப்படின்னு யாருமே அழுகிறது. இப்போ இந்த ஜீவனுக்கு அழிவு இல்லை
இறைவன் நாடினால் தவிர. அது இந்த உலகம் என்ற வாழ்வியல் சூழலில் இருந்து உயர்ந்திருக்கிறது, நகர்ந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தமா. உண்மையிலேயே மரணங்களை பற்றிய நம்முடைய சிந்தனை என்பது இதுதான். நமக்கு அந்த உணர்ச்சியில அப்படி அழுவோமே தவிர, நம்ம மனசுல அந்த ஜீவன் எங்கேயோ இருக்குதுன்ற உணர்வு இருக்கும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, காக்காய்க்கு சோறு வைக்கிறது அதுக்காக. அவன் இங்க இல்ல. அவன் உயிரோடு இருக்கும்போதே நம்ம சோறை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். செத்தாலும் அவனை விடுறதா இல்ல. நீ காக்காயா மாறினாலும் சாப்பிட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி மரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மரணம் என்பது இந்த உலக வாழ்வினுடைய முடிவு மட்டும்தான். உயிருடைய இயல்பே பயணித்துக் கொண்டே இருப்பதுதான். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு வாட்டி படிச்சிருக்கிறோம், காற்று என்பதுதான் உயிர். அதாவது உயிருடைய ஒரு பிரதானமான இயல்பு காற்றின் இயல்பை சார்ந்ததாக, நீரின் இயல்பை சார்ந்ததாக இருக்கிறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். காற்று போய்கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அப்போ இந்த ஜீவனுடைய பயணம் இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரைக்கும் நடக்குது. அதை தாண்டி அந்த உயிர் போய்கிட்டு தான் இருக்கு. இது பை டிஃபால்ட் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சத்தியம், பொறிக்கப்பட்டது, மாற்ற முடியாது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மாதிரி தியான ஈடுபாடு, ஆன்மீக ஈடுபாடு, மரணங்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மை எல்லாம். இப்போ மறுமை என்பது சத்தியம். இன்றைய வாழ்க்கையில் நாம் இம்மைக்காக வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது தேவை, அது நன்மை. அதோடு சேர்த்து மறுமைக்கான வேலைகளையும் நாம் இப்போதே செய்ய வேண்டும். அந்த வேலைகளில் ஒரு முக்கியமான வேலை தியானம், அதாவது இறைவழி தியானம். இன்னும் நற்கருமங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கணக்குல வைக்கப்படும். ஏன்னா நீங்க உங்ககிட்ட இருந்து கொடுக்குறீங்கல்ல, அதுதான் கருமங்களில் உயர்ந்த கர்மம். கொடுத்தல். என்ன வேணா கொடுங்க. ஒரு 5 ரூபா கூட கொடுங்க, 1,00,000 கூட கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, என்ன வேணா கொடுங்க. அந்த கொடுத்தல் என்பது நீங்கள் உங்களுடைய மறுமைக்காக நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் நற்கர்மம். இந்த தியானம் கூட கொடுத்தல் கணக்குல தான் வரும். ஏன்னா நீங்க கொடுப்பதற்காக உங்கள் மனதை பக்குவப்படுத்துகிறீர்கள். தியானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாகும். அதாவது நம்மளே வச்சுக்கிறணும், நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த கெட்ட குணத்திலிருந்து நீங்கள் விடுபட உதவக்கூடிய ஒரு வழிமுறை இந்த தியானம். இப்ப கொடுத்தல் என்பது மறுமைக்காக நீங்கள் இம்மையில் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு முறையும் நாம தியானத்துல ஈடுபடும் போது எவ்வளவு ஹாப்பியா, இவ்வளவு இன்வால்மெண்டா நாம செய்யணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அழகிய உணர்வோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்ளுங்கள். அடிப்படையா ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். நம்முடைய நோக்கம் மனம் ஒன்றுக்கும் மனம் ரெண்டுக்கும் இடையில சமநிலை தன்மையை ஏற்படுத்த வேண்டும். மனசாட்சிப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இதற்குத்தான் தியானம். இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ தியானத்தினுடைய முதல் படியை நாம் துவங்கலாம். கண்களை மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து நாம் விலகிவிட்டோம். அகசூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம். மிகவும் அற்புதமான ஒரு செயல் இது. அகம் ஒரு மறைவிடம். அங்கே மறைவான கூறுகள் மட்டும்தான் இருக்கின்றன. சமாதானமாக உங்கள் அகத்தை நோக்கி நீங்கள் திரும்பி நிலைத்திருங்க. இந்த கண்ணை மூடி இருக்கிறீங்க இல்லையா, அதன் மீதே சில நொடிகள் நீங்கள் கவனம் செலுத்தி இருக்கலாம். கண்ணை மூடி இருக்கிறதன் மீது கவனம். ஆட்டோமேட்டிக்கா அகசூழலுக்குள்ள நீங்க ஸ்டேபிளா உள்ள போறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
உடல் முழுக்க உங்கள் கவனத்தை செலுத்தி இறுக்கங்கள் எந்த ஒரு இடத்திலும் இல்லாமல் முழுமையான தளர்வை நிறுவி அசைவற்ற நிலையில் உங்கள் உடலை நிலைப்படுத்திக் கொள்ளும். உடல் ரீதியா பலகீனமா இருக்கிறவங்க அதிட்டானாவை அவ்வளவு உறுதியா மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதிட்டானாவை மேற்கொண்டால் போதும். உங்கள் உடலை வருத்தி நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் உங்களுக்கு உண்டு. உடலின் தூண்டல்களால் உடல் அசைதல் அனுமதிக்கப்படலாம். ஆனால் மனதின் தூண்டல்களால் உடல் அசைவு என்பது அனுமதிக்கப்பட முடியாது. அதிட்டானாவை சரியான புரிதலோடு மேற்கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு உள் மூச்சையும் கவனிக்கும் போதும் இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்காக நம்முடைய உழைப்பு 0. நமக்காக இது கொடுக்கப்படுகிறது. நாம் உயிர் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த சிந்தனை நமக்கு ஒரு பணிவை ஏற்படுத்தும். அந்த பணிவிலிருந்து தான் இறை வழி தியானம் உறுதியாக தொடங்கும். ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் இதை கவனிக்கும் போதும் அந்த உணர்வு, இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். நாம் நம்முடைய படைப்பாளனால் வாழ்விக்கப்பட்டு தியானத்தினுடைய முதல் இந்த 3 படிகளை புரிதலுடனும் உணர்வுடனும் மேற்கொண்டு சில நிமிடங்கள் தியானத்தில் நிலைத்திருங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். உணர்வுடன் கூடிய கவனம் கொண்டு புரிதலோடு விழிப்புணர்வோடு தியானத்தினுடைய முதல் படியில் நிலைத்திருங்கள். யாருக்கு ஃபார்ம் 3 செய்யணுன்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறதோ அவங்க ஃபார்ம் 3 ஆரம்பிக்கணும். சாட்சி பாவனையில் உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் கவனங்களின் தீவிரத்தை முற்றிலுமாக தளர்த்திக் கொள்ளுங்கள். ஒரு பார்வையாளராக உங்களை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அகம், புறம் உள்ளிட்ட அனைத்து சூழல்களிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து உங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன வேண்டுமானாலும் நிகழட்டும். நிகழக்கூடிய தன்மைகளை நாம் 5ஆக வகைப்படுத்தி இருக்கின்றோம். அந்த 5இல் எது நடந்தாலும் அந்நிகழ்வுகளிலிருந்து உங்களை தூரமாக்கி கொண்டு தியானத்தில் நிலைத்திருங்கள். பார்வையாளராக உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. முன்பொரு முறை நாம் ஒன்றை நினைவூட்டி இருக்கின்றோம். மெடிடேஷன் நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது, திட்டானால இருந்து நம்ம தளர்ந்து விட்டு கண் விழிக்க தொடங்கும் போது ஒரு சங்கல்பம், அடுத்து எப்போ டைம் கிடைச்சாலும் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு சங்கல்பத்தோட தான் நீங்க தியானத்திலிருந்து விடுபடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அழகான தூண்டல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து மெடிடேஷன்ல உட்கார்றதுக்கான சூழல்களை, மனநிலையை நமக்கு அமைச்சு தரும். இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளை தியான வகுப்பு இருக்கிறது. நாளை காலை 10 மணி முதல் 10:30 வரை நாளை தியான வகுப்பு நடைபெறும். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.